எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ வெற்றியண்ணாவோட பிளான் அது. இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை பார்ட் 1ல இருந்து அப்பப்போ கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பார், டேய் உன் கேரக்டர் இப்படி தான் பண்ணும், அது இப்படி தான் பண்ணும், இப்படி தான் பேசும். ஸோ த சேம் திங் ஹேப்பன்ட் ஃபார் செகண்ட் பார்ட் ஆல்சோ. ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவங்க டீமில் வந்துட்டு ஹீஸ் அ கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஹீ நோ வாட் ஹீ வாண்ட். அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. சேதுபதி சார் பற்றி பேசவே முடியாது, நோ சான்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீஸ் அ ப்ரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் குட் ஹியூமன் பீயிங். அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன்னா நிஜமாக கடவுளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூரி. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி அவங்க கூட இருக்கும்போதே ஒரு நல்ல சீன் வந்துடும். அசுரன் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து ஃபிதா ஆகிட்டேன். நான் வேற லெவல். நான் அழுதுட்டேன் ஆக்சுவலி. ப்ரீ கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் ராஜீவ் மேனன் சார் அவங்க சீன்ஸு, அந்த ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் எப்படி நடக்கும், அரசாங்கத்தோட இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்றது ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க அமர்க்கணும் வேறு லெவலில். இதெல்லாம் வேல்ராஜ் அண்ணாக்கு வந்து ஏய் தீபாக்கு இப்படி வை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வேல்ராஜன்னா மாஸ்டர் மைண்டு பின்னாடி. தவம் இருந்துன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஆமாம், ரொம்ப நாள் 15 இயர்ஸ் ஆகிருக்கு. அந்த 15 இயர்ஸ் நாங்கள் 30 மூவிஸ் முடிச்சிருக்கேன். அம்மா பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக படம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன் பிட்வீனில் ஷீ டைட். தட் இஸ் த ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கப்புறம் விடுதலை 2 பயங்கரமாக எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் தனியாக தெரியுது. அதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு காம்போ ஒன்று நடக்கும் சார். அதாவது ஓசி அந்த சேட்டன் அந்த கேரக்டரை கழுத்தை பிடிச்சி சூரிய அவர்கள் தூக்கிடுவார் மேலே. ஆமாம். நீங்கள் வந்துட்டு ஏய் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தள்ளிடுவீங்க. பின்னாடி பார்த்தா அவரும் என்னடா பண்ணுற அப்படி அந்த ஒரு நடக்கும் பார்த்தீங்களா, ஒரு குவாரல். ஏன்னா உங்களை சொல்கிறதுக்காக வருவாரா இல்லை இன்னொருத்தர் சொல்கிறதுக்காக வருவாரான்னு அந்த ஒரு மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இவர் நேர்மையாக இருக்காரு, இவரை போய் சுட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான விஷயம் நடந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படம் பார்க்கும்போது வந்து உங்களுடைய கேரக்டர் அப்பையிலேருந்து அப்படியே தனித்துவமாக தெரிஞ்சிட்டு இருக்கு. டெல் அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வாங்க சார். அந்த இடத்துல வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் பிளேஸ். அது நடந்தது. அந்த பக்கம் புல்லு பாலம், இந்த பக்கம் ஒரு மரம். அந்த மரத்துல தான் இவங்களை எய்ம் பண்ணி மேலே எடுக்கிற மாதிரி ஒரு அந்த டார்கெட்டை அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே தான் இந்த ட்ராமா எல்லாம் நடக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வி ரிஹர்சல் தட். ஓகே, செம்மையான சீன் அது. எல்லாருமே இன்வால்வ் ஆகிருந்தோம். அது மேபி ஒரு 3 minutes ஷூட் போயிருக்கோம். அது எல்லா பக்கமும் கேமராஸ். நான் அந்த படத்தில் போய் வந்திருக்கேன் ஒரு 4-5 வாட்டி. அது இட்ஸ் அ சேலஞ்சிங். சினிமாவில் நானும் பார்க்கும்போது பிரமிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி குட் சீன். பாதி சீன்ஸாக சொல்லிடுறேன், கொஞ்சம் ஸ்பாய்லராக இருக்கும், மன்னிச்சிடுங்க. ஸோ அப்போ 3 இது டோட்டலாக காலி பண்ணிட்டாரு, இன்னும் 3 இருக்கும், என்னங்க சார் அப்படின்னு குர்ரா ரிவால்வர்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குர்ரா அப்படின்னு ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த சீனோட ஒன்றி போய் உட்காந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ நிறைய சொல்லுவாங்க சீரியல் பார்க்கும்போது அம்மா தான் என்ன பண்ணுறான் ஏன் பண்ணுறான் அப்படின்னு. அது மாதிரி படம் பார்க்கும்போதும் அந்த ஒரு டச் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு படைப்பில் நீங்களும் ஒன்று இருக்கீங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இவர் வந்து வாத்தியாருக்கு போகும்போது ஐ மீன் இந்த வேஷ்டியெல்லாம் கரெக்டாக சரி பண்ணுறாரு, மரியாதையாக ஐயான்னு கூப்பிட்றாரு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி தான் அது வடிவமைச்சாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேட் இருந்தது அவங்க கேரக்டருக்கு? எவ்ரிதிங் இஸ் பிளான்டு. நான் வந்து அதுக்கு ஏதோ ஒன்று போட்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது அது மாதிரி எல்லாம் இல்லை. வாட் ஹீ வாண்ட் he took that. ஸோ வெற்றியண்ணாவோட பிளான் அது. இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இல்லை பார்ட் 1ல இருந்து அப்பப்போ கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பார், டேய் உன் கேரக்டர் இப்படி தான் பண்ணும், அது இப்படி தான் பண்ணும், இப்படி தான் பேசும். ஸோ த சேம் திங் ஹேப்பன்ட் ஃபார் செகண்ட் பார்ட் ஆல்சோ. அதுதான் அங்கே வந்துருக்கு. டப்பு நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க, அப்படியே சிமிலராக அந்த வாய்ஸ் சான்ஸ் கொடுத்தாங்கப்பா. நான் வந்து ஒரு மந்த் நான் வந்து ஷூட்டிங் டைம்லேயே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன், எப்படியாவது நமக்கு டப்பிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே இன்டைரக்டா மணிமாறன்னா அவங்க அசோசியேட், அந்த கோ டைரக்டர், அசோசியேட்டுங்க எல்லாருக்கிட்டையும் அப்படியே அப்ளிகேஷன் போடுறது நாமளும் கடைசியில் கிடைச்சிடுச்சு. அண்ட் டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், நிறைய இப்போ ரீசெண்டாக அந்த பிடிஎஸ் மூமெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களே வந்துட்டு டப் பண்ணி காமிச்சு எப்படி தான் எனக்கு வேணும், இந்த மீட்டரில் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 100% அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க எடுத்துப்பாங்க. இட்ஸ் அ
ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவங்க டீம்ல வந்துட்டு ஹீஸ் அ கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஹீ நோ வாட் ஹீ வாண்ட். அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ வந்து டப்பிங் இப்படி வேணும்னு சொன்னால் அந்த மீட்டரில் தான் வேணும்னு சொன்னால் நம்ம அந்த மீட்டரில் நம்ம வாய்ஸ் உட்காந்து எப்படி இருக்குன்றது அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நல்லா இருக்கும். ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சீன் சார்? ஏன்னா இதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீனுக்கே ஒரு 3 நிமிஷம் அது நிறைய டைம் ரிஹர்சல் பண்ணுறாங்க, இப்படி கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சீன்? நீங்கள் சொன்ன சீன் ஓகே, செம. அது ஆக்சுவலி அந்த சேத்தன் சார் கூடலாம் நடிக்கிறதெல்லாம் நம்ம புண்ணியம். சேதுபதி சார் பற்றி பேசவே முடியாது, நோ சான்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் அ குட் ஹியூமன் பீயிங். அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன்னா நிஜமாக கடவுளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூரி. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி அவங்க கூட இருக்கும்போதே ஒரு நல்ல சீன் வந்துடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அது நடந்தது, ஸ்பாட்டில் நடக்கும். அது என்ன வேணும் அதை சொல்லிவிட்டு இவர் மானிட்டர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்க ஏதோ ஒன்று நடக்கும், இப்போது அதை அப்படியே நான் பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நல்ல ஆக்டருங்கள் இருக்கும்போது நடக்கும். அவங்க கூட இருக்கிறப்போ நமக்கே தெரியாமல் அது த கரண்ட் த வைப்ரேஷன் வில் பாஸ். அப்போ வர்றது தான் அதெல்லாம். நிறைய சீன்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று நமக்கு கடைசியில் கிளைமேக்ஸ், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆமா, அது நம்ம அடி விழும், கரெக்ட், ஸ்பாயிலர் வந்துரும், அப்புறம் இதுவே யோசிப்பாங்க. கிளைமேக்ஸ் அப்புறம் வந்து கேன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டான் ஓப்பனிங் பார்த்துக்கு அப்புறமா. ஆமா, ஐ லவ்ட் ஹிம் நவ். அந்த ஸ்டண்ட் பயங்கரம் இல்லை சார், இந்த வே லைக் அது எவ்ரிதிங். சேதுபதி அண்ணா வந்து வேற லெவல் இந்த சினிமாவில். வேற பழைய சினிமா அந்த ஷேடெல்லாம் இல்லை, வேற மாதிரி. அப்புறம் சூரியன் ஆஸ் யூஷுவலி அவங்களுக்கு ஏதோ ஒரு டைமிங்ஸ் இருக்குது, ஒரு ப்ராம்ப்ட்னஸ் ஆக்டிங் இருக்குது. ஸோ நிறைய சீன்ஸுங்க இதில் வந்து புதுசாக வந்திருக்கு. அப்புறம் மஞ்சு வாரியர் மேடமோட அதிகமான படம் நான் பார்த்ததில்லை. அசுரன் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து ஃபிதா ஆகிட்டேன் நான். வேற லெவல். நான் அழுதுட்டேன் ஆக்சுவலி. ப்ரீ கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் எனக்கே தெரியாமல் அழ வச்சுட்டார் அவர். அந்த அளவுக்கு ஷி ஹாவ் அ வாட்ஸ் அ ப்ராம்ப்ட் ஆக்டிங் அது. ஸோ இன்னும் நிறைய பேர், ராஜீவ் மேனன் சார், அவங்க சீன்ஸு, அந்த ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் எப்படி நடக்கும், அரசாங்கத்தோட இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்றது ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அவங்க. அமர்க்கணும், வேற லெவல். அதெல்லாம் நம்மெல்லாம் ஓகே அவங்க கூட எல்லாம் நடிச்சிட்டோமே, அவங்க கூட எல்லாம் இருந்தோமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம சீன்ஸ் வேற, அவங்க சீன்ஸ் வேற தான். பட் இருந்தாலும் அவங்க பணிபுரிந்த ஒரு படத்துல நம்மளும் இருக்கோமேன்ற மாதிரி. அப்புறம் இளவரசு சார், அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகர் அவர். மூனார் ரமேஷ் சார், தமிழண்ணன், அமுதனா நடிச்சிருக்காரு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். பாலான்னு என் கூட எப்போவுமே நடிச்சிருப்பான் பாலா. அப்புறம் வந்து இன்னொரு 10-20 பேர் இருக்காங்க எல்லாம். இல்லை, அது சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். எல்லாரோட பேருமே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அந்த கேரக்டர் பேர், அவங்க ஒரிஜினல் நேம் எல்லாமே. லைக் தமிழ் சாருமே வந்து இஸ் டேரக்டர் கூட. அப்போ அவரை பற்றி எதாவது பேசியிருப்பீங்களா நீங்கள்? ஒரு ரியல் போலீஸ், அப்புறம் அவர் டேரக்டர், அது மாதிரி தான் நிறைய இருந்திருக்காரு. அவர் வந்து வெற்றியண்ணாக்கு வந்து ஃபேவரட். அவர் அண்ணான்னு சொல்லி அவங்க கூட எப்போவுமே இருப்பார். மணி அண்ணா, வெற்றி அண்ணான்னா ரொம்ப பிடிக்கும் தமிழ் அண்ணாக்கு. ஸோ அவங்க எப்போவுமே இவங்க கூட கேரி ஆகும். அவங்க இதில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு குட் டீம். அது ஈகோ இல்லாத டீம். தப்புன்னு சொன்னால் ஓகே தப்பு பண்ணிட்டோமா சரி அப்படின்னு சொல்லி கையெடுப்பாங்க, அந்த மாதிரி டீம் இது. நான் தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டீம் இல்லை. ஓகே, அக்செப்ட் பண்ணி மாற்றிப்பாங்க. ஆமாம். ஐ லேர்ன்ட் எ லாட் ஃப்ரம் தெம். ஃப்ராங்காக சொல்கிறது, எதுவானாலும் ஃப்ராங்காக சொல்கிறது. இப்போ எனக்கே ஏதோ ஒன்று தோணுது, நான் வெற்றியண்ணா கிட்ட போய் கொஞ்சம் பயப்பட்டாலும் போய் சொல்லுவேன். பயப்பட்டாலும் சொல்லுவேன். அந்த ஃப்ரீடம் இருக்கு. அப்படியே அந்த லுக்கு கொடுத்தாலே நம்ம கீழே விழுந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கும் லுக். என்னடா அப்படின்னு, சரி போ அப்படின்னு, அவ்வளோதான். ரொம்ப டீசெண்டாக போயிட்டுருக்கோம். மேபி அதுக்கு தான் அந்த அவுட்புட் எல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட். ஓகே, அண்ட் டெக்னிக்கலாகவே அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஏதோ ஒரு ட்ரோனை விட வேற மாதிரி பயங்கரமா எங்கேயோ ஒரு லாங் என்ன சார் அது மேக்கிங் எப்படி? ட்ரோன் தீபக் அப்படின்னு சொல்லி. ஓகே, அவர் வந்து அவரை பற்றி நீங்கள் கூகுளில் எல்லாம் தேடினா நிறைய கிடைக்கும், இன்க்ளூடிங் ஃபாரின் மூவிஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. தீபக் வந்து ஒரு டார்லிங் மாதிரி தமிழ் சினிமாவுக்கு. தீபக் வந்து
தமிழ் படத்தில் ட்ரோன் ஷாட்ஸில் வந்து ஹீஸ் வேல்ராஜ் அண்ணாக்கு வந்து ஏய் தீபாக்கு இப்படி வை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வேல்ராஜ் அண்ணா மாஸ்டர் மைண்ட் பின்னாடி டிஓபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வேல்ராஜ் அண்ணாவோட ஒர்க் அதெல்லாம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தேட்டரில் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அதுதான் கேட்கணும்னு இந்த தேட்டர் மூமெண்ட் தான் எல்லா இடங்கள்லையுமே கைத்தட்டல் நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாமே கரகோஷம் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வெளில வரும்போது உங்களை தூக்கிட்டாங்களா, ஏதாவது பண்ணாங்களா, யார் சார் தானே இது போலீஸ் அப்படின்னு? செகண்ட் ஹாஃப் முடிஞ்சாலும் என்ன அப்படியே மாஸ்க் போட்டு ஏதாவது ஒழிஞ்சு வந்தீங்களா, இல்லை ஐடென்டிஃபை பண்ணாங்களா சார் அங்கே? ஒரு பையன் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஓகே. ஒரு 6 feet இருந்தான் ஒரு பையன். அவன் ஓடி வந்தான். ஐ வாஸ் வெயரிங் ஷார்ட்ஸ், ரெட் கலர் டிஷர்ட். நான் ஷோலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து நின்னேன். நமக்கும் இருக்குல்ல ஒன்று, நம்மளை யாராரு பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி வந்த உடனே கட்டியா ஹி ஹக்குட் மீ வெரி டைட்லி. ஹி ஹக்குட் மீ. நான் சொல்லிட்டு இருக்கேன், அண்ணே நீ அப்படி நடிச்சிருக்க. நான் சரிடா தம்பி. இன்னொரு வாட்டி அனுப்பிச்சிட்டான். அழ ஆரம்பிச்சிட்டான். உள்ளே இருக்கிற எமோஷன் வெளியில் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. அவ்வளோ எமோஷன் கொட்டி வர்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் நடந்திருக்கும் உள்ள. அவன் இங்கே அழுதுட்டான். நான் அவனை வந்துட்டு சமாதானப்படுத்தி, ஏண்ட தம்பி அழுற, ஏண்ட அண்ணன் நான் வந்து பார்ட் 1லையும் உங்களை பார்த்தேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு நான் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா, எனக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க சொல்லி. சார் ஓகேண்ணா தம்பி, ஓகே. ஹிஸ் நேம் இஸ் ஹரி, இஸ் அ ஏடி சொன்னான். நான் வந்து ஏடினேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம். அப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த மாதிரி சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து அந்த மாதிரி செரிசிங் மூமெண்ட்ஸ் நடக்கும்ல, அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் இதே மாதிரி படைப்புகளை நம்ம நடிக்கணும், அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் கமிட் ஆகணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ தமிழில் வரும்போது ஒரு பெரிய வெஸ்டிங் கார்டு அமைஞ்சிருக்கலண்ணா. நான் வந்து தமிழில் வர்றதுக்கு தவம் இருந்தேன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஆமாம், ரொம்ப நாள் 15 years ஐ வெயிட்டட் ஃபார் தட். அந்த 15 years நாங்கள் 30 movies முடிச்சிருக்கேன். கன்னடா, ஹிந்தி, ஒரு பேன் இண்டியா மாதிரி அங்கே போயிட்டு இருக்கீங்களுக்கு. ஆனால் தமிழில் வரணும். ஏன்னா எங்கள் அம்மா கேட்டிருக்கா ஒரே ஒரு தமிழ் படம் பண்ண எனக்காக. ஷீ இஸ் அ தமிழ் மீடியம். ஓகே. ஆனால் அந்த தமிழ் படம் இப்படி ஒரு தமிழ் படம் பயங்கரமாக இருக்குதுல்ல. எங்கள் அம்மா கேட்டுட்டாலே, இப்போ நான் எனக்கு அங்கே வேலை இருக்கு, பட் எங்கள் அம்மா கேட்டாலே அவளுக்காக பண்ணுமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு 15 years ட்ரை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்பான ஒரு கேரக்டர்லாம் கொடுத்து, ஒரு மரியாதை கொடுத்து, நீங்கள்லாம் வந்து என்னை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பண்ணது வெற்றியானா தான். அமையன் உள்ள சார் அது அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல, அதாவது நீ சொல்கிற மாதிரி நம்ம அம்மா சொல்லிட்டாங்க நம்ம ஒன்று தேடணும் போது ப்ராப்பராக செட் ஆகணும், லைக் அலைன் பண்ணோம். அது வந்து வெற்றிமாறன் சார் உங்களை கூப்பிடுறாரு, நடக்குது. அது ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தா அந்த ஒரு ட்ராவலிங்லேயே போகுது. அவர் கதை சொல்கிறாரு, நீங்கள் வந்து நெகட்டிவ் ஷேடே இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மேபி ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கோம். நான் கடவுளை தான் வேண்டுறேன். என் குரு, எல்லாருக்கும் ஒரு குரு கிடைப்பாங்க இல்லையா? எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்காங்க. 2வது படம் வாழ்த்திருக்காங்க, ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. எது எனக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் எனக்கு வெற்றிமாறன் கொடுத்த பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருப்பேன். அம்மா பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக படம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன் பிட்வீன்ல ஷீ டைட். தட் இஸ் த ஸ்க்ரீன் பிளே. இங்கே என்னை அனுப்பிட்டு ஷீ வென்ட். அதுக்கப்புறம் அந்த அம்மா லவ் எனக்கு கிடைச்சதெல்லாம் வெற்றிமாறன் சார் டீமில் தான். எல்லாருக்கும் தெரியும் இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லி. எவ்ரி ஒன் இட்ஸ் எமோஷன் ஒன். பட் எங்கள் அம்மா எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம பையன் சொன்னது நம்ம சொன்னதை வந்து நிறைவேற்றாருல அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்து யூனிவர்ஸுக்கு காது இருக்கு, நாம் என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற குரு வந்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு சொல்லி. உண்மைதானே? உண்மை. நான் போய் சொல்கிறேன். உண்மை சார், இது 100%. எனக்கு ஏன் கிடைச்சிச்சு? நான் உண்மையாக ட்ரை பண்ணியிருக்கேன். யூ புட் எஃபர்ட். உண்மையாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது யூனிவர்ஸுக்கு கேட்டிருக்காது, எங்கேயோ சிங்க் ஆகும், அது எதுவும் ஆகும். இந்த படம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமா, இந்த தரமான படம் கிடைக்குமான்றது வந்து எனக்கு நிஜமாக தெரியாது. இது கனவா நிஜமான்றது கூட எனக்கு தெரியாது. அது எவ்வளோ நாள் சார் அந்த ஷூட்டிங் போர்ஷன் போச்சு? ஏன்னா நிறைய இடங்கள் 200+ மேலே டேட்ஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணதான் சொல்கிறாங்க. அந்த காடு மீறி எங்கெங்கயோ வந்து டென்ட் போட்டு உட்காந்து எடுத்திருக்கிற ஸ்டஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க படத்தில். அதுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுது,
நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, நிறைய ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, நோ காம்ப்ரமைஸ். வெற்றி அண்ணான்னா காம்ப்ரமைஸ் இல்லை. அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி அதை ஷூட் பண்ண வேண்டியது தான், அது என்ன வேணால் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிடுது, பார்ட் 1 பார்ட் 2 இல்லையா, 2 சேரும்போது என்ன ஆகிடுது, ஹி டிவைடட் இன்டு 2. அந்த நாட்கள் வந்து ப்ரொடியூசருக்குமே ஒன்றும் ஹார்ம் ஆகாமல் ஹி டிட் வாட்ஸ் தட் ஜஸ்டிஸ் டு ப்ரொடியூசர் நவ். சூப்பர் சார். அதான் உங்களுக்கு ஷூட்லாம் முடிச்சு அனுப்பிச்சிருப்பாங்க, மறுபடியும் இல்லைப்பா நீங்கள் வாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குன்னு சொல்லி அப்பெல்லாம் கூப்பிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா, இல்லை அப்படிலாம் எல்லாம் அது டார்ச்சர் இல்லை, அது லவ் டார்ச்சர். இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஷாட் விட்டுருப்பாங்க, இப்போ 2-3 கேமராவில் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் டைரக்டர், செகண்ட் யூனிட் டைரக்டர்னெல்லாம் இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு ஷாட் விட்டுட்டா மேக்கப் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லியிருப்போம், நம்ம போயிட்டுருப்போம். ஒரே ஒரு ஷாட் விட்டாங்க திருப்பி வாங்கன்னா அது நம்ம தர்மம். அது சில பேர் என்ன ஒரு வாட்டி மேக்கப் எடுத்துட்டா மேக்கப் போட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, சென்டிமெண்ட், தேர் பிலீவ்ஸ். யா, ஓகே, சென்டிமெண்ட். ஓகே. ஸோ எனக்கு அது இல்லை. நான் நைட்டு போய் படுத்திருந்தாலும் 2 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி வாங்க நான் போவேன். பிகாஸ் இட்ஸ் மை டியூட்டி. அதை நான் இல்லை எப்போவுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இந்த இடத்துல அந்த ஸ்பாயிலர் மாதிரி கூட கொஞ்சம் சொல்கிறேன். ஆனால் அந்த ஃபாக் மொமெண்ட், அந்த கிளைமேக்ஸ் மொமெண்ட் சார், அந்த தேடி போய் பிடிக்க போகும்போது அந்த ஃபாகு ப்ளஸ் அந்த இது, பட் விஷுவலி அதை காட்டணுன்றது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். லைக் எல்லாருமே காட்டுறது ப்ளஸ் அந்த ஃபாகு மிஸ்ட் எல்லாமே காட்டுறாங்க சார். அந்த ஒர்க்ஸுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் உங்களுக்குலாம் சொன்ன அந்த லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவா இருந்துச்சு சார் அந்த சீன் கம்போஸ் பண்ணும்போது? கிளைமேக்ஸ் லைக் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதில் உண்மையான ஃபாக் தான். ஓ, அப்போ அந்த டெம்பரேச்சர் அப்படி தான், அந்த கிளைமேட் எப்படி தான் இருக்கு? இல்லை, சிரிமலை, திண்டுக்கல், நீங்கள் அந்த பக்கம்லாம் வந்துடுறீங்கன்னா இந்த பக்கம் வரமாட்டீங்க, அங்கேயே இருந்துடுவீங்க. பீஸ்ஃபுல் லைஃப் வேறு லெவலில் இருக்கும். சிரிமலை மேலே எப்போவுமே கோல்டு இருக்கும், எப்போவுமே பனி இருக்கும். ஸோ அந்த இடத்துல எடுத்ததெல்லாம் இருக்கலாம், சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விஷயம் நான் பேசக்கூடாது. மேக்ஸிமம் வந்து நம்ம பனியில் ஷூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். இனி வேறு ஏதாவது மெமரபிள் மூமெண்ட் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு அப்படியே அந்த பிடிஎஸ் மூமெண்ட்டு படத்தில் வர சீன் எல்லாமே வந்துட்டே இருக்கு. இனி மொமெண்ட் ஏதாச்சும் ஒன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஷூட்டிங்கில், யார் போலீஸ் மட்டும். ஓகேயா, சிறுமலை, அது பக்கத்தில் இன்னொரு எஸ்டேட் இருக்குது, காமகோடி எஸ்டேட் அது பேர். ஓகே, எங்கெல்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், பட்டுன்னு மழை வந்துடும். ஓகே, நிற்க எங்கேயும் இடம் இருக்காது. அந்த ஃபைட்டிங் பெட் இருக்கும் இல்லையா, அதை மேலே வச்சுட்டு அது கீழே ஒரு 20 பேர் நிற்பாங்க ஒரு இடத்துல. எப்படி? ஆமாம், சூரியனை ஒரு பக்கம் அம்பரலா வச்சுட்டு நிற்பாங்க, நான் பக்கத்தில் வாடா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பு காட்டுவாங்க எனக்கு. ஈவன் தோ ஐ நோ 5 லாங்குவேஜஸ். தமிழ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கன்னடாலும் நடிச்சிட்டு இருப்பேன், எங்கேயும் நடிச்சிருப்பேன். எனக்கு வந்து அந்த பேதபாவம் இல்லை, லாங்குவேஜ் பேரியர்ஸ் எனக்கு இல்லை. எனக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நான் போகிறவன் இல்லையா. எல்லாருமே என்னை லவ் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாடா தம்பி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மணிக்கணக்கில் வரும் மழை. ஆமாம், அப்படி கொஞ்சம் மழை கம்மியான உடனே நம்ம சார் ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஷாட் எடுத்துகிட்டு இருக்கிறபோது திருப்பி மழை வந்துச்சுன்னா நோ ஸ்டாப், ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். ஏன்னா அது தெரியாது, கேமராவில் சின்னதெல்லாம் தெரியாது, அந்த ட்ரிஸ்லிங் மொமெண்ட் தெரியாது. அந்த மாதிரி லென்ஸுங்க போட்டுட்டு ஷூட் நிறைய வாட்டி இதெல்லாம் நடக்கும். வி என்ஜாய்ட் தட் ஆல்சோ. அது அப்போ அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டங்கள்ல சார்? லைக் பெரிய விஷயங்க. சினிமாங்கிறது வந்து சும்மா அப்படி பேசிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் காலையில் வருது படிச்சுட்டு ஈவினிங் வீசிட்டுருவோம் இல்லை, அது இல்லை சினிமா. சினிமாங்கிறது ஒரு நாவல், அது இட்ஸ் அ வெரி பிக் திங். அது உள்ளே இருந்து யார் அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஒரு சீன், நல்ல சீன் வர்றதுக்கு நிறைய உழைப்பு தேவை. ஒரு ஆஸ்கர் அவார்டு வருது, ஒரு நேஷனல் அவார்டு வருது, இதெல்லாம் வருதுன்னு சும்மா இல்லை, பயங்கரமான போராட்டம், பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷனில் வந்து எங்கள் அண்ணா அவங்க பற்றி டைரெக்டாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஹீஸ் அ வெரி பிக் மேன். சிறப்பு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்பாடி வந்துட்டு போச்சு. எனக்கு உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.